சிக்கன் வந்து ரொம்ப டேஸ்டியாக இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அரை ஸ்பூன் மட்டும் மிளகாய் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு போட்டு 3 வந்து காய்ந்த மிளகாய், காஷ்மீரி மிளகாய் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாய் இல்லைன்னா சாதா மிளகாயும் போட்டுக்கோங்க. ஒரு 7, 8 முந்திரி பருப்பு, 7, 8 பாதாம் பருப்பு போட்டுக்கோங்க. இதை வந்து லேசாக வறுத்து விட்டுருங்க. வறுத்து விட்டுட்டு கடைசியில் கொஞ்சமாக பூண்டு பற்கள், கொஞ்சமாக இஞ்சி வந்து நைஸாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு லேசாக வதக்கி விட்டுட்டு இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சம் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீஸ் எல்லாத்தையும் போட்டு லேசாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லேசாக ஃப்ரை ஆனாலே போதுங்க, நிறைய ஃப்ரை பண்ண வேண்டாம். அது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு வடை சட்டி வச்சு அதில் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. 2, 3 பட்டை பீஸ் போட்டுக்கோங்க. நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயத்தை, நைஸாக கட் பண்ண வெங்காயத்தை போட்டுக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி அதை போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற முடிய வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டிங்கன்னா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். அந்த சமயத்தில் ஒரு 2 தக்காளி பழத்தை அரைச்சி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தக்காளி பழ வாசமெல்லாம் போகிற அளவுக்கு, நல்ல பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீஸ் எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சிங்கன்னா சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிரும். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.